கைதான செவிலியர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்று திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட கைதான செவிலியர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தமிழக அரசுக்கு எதிராக செவிலியர்கள் போராட்டம் நடத்தினர். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். செவிலியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற கோரியும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். அவர் திமுக அரசு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது செவிலியர்களுக்கு அளித்த வாக்குறுதி எண் 356 நிறைவேற்ற கோரியும் அம்மா அரசால் கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்டு தற்போதைய விடியா திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி நிறைவேற்ற கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதனை தொடர்ச்சியாக நேற்று தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் சென்னை சிவானந்த சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் செவிலியர்கள் கலந்து கொண்டனர். நேற்று இரவு 7:30 மணிக்கு காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்து அவர்களை பேருந்துகள் மூலமாக அழைத்து சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு இருக்கின்றனர். இறக்கிவிடப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே தங்களது கோரிக்கைகளை நிறைவேறாமல் களைய மாட்டோம் என கூறி திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களை போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து திமுக அரசின் காவல்துறை அவர்களை மீண்டும் கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 4 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களை உடனடியாக விடுவிப்பதுடன் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.